ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் என்னோட வாய்ஸை வந்து வீடியோ ஃபுல்லும் கேட்க போகிறதில்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து வாங்கி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் கைஸ். பட் டெஃபினட்டாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் புது விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க. எகெயின் இவரை பற்றி சொல்லணும்னா, இவரோட நேம் வந்து பிரகாஷ். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும், டீச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு ஐடியா இருந்துச்சு. பட் இவ்வளோ ஷார்ட் டைம் பீரியடில் என்னை ரொம்பவே பிரமிக்க வச்சு, கண்டிப்பாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணது இவர் தான். ஏன்னா நான் ஜஸ்ட் யூடியூப்ல ஷேர் பண்ண விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்பவே எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கிற பீப்புளுக்கு கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவர் தான் ரிவ்யூ கொடுக்க போறாரு. ஃபுல்லாக பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவர்கிட்டயுமே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அவரோட டெலிகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹாய் பிரகாஷ். ஹாய் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸை பற்றின ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஸோ bro. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஓகேங்க ப்ரோ. என் பேர் பிரகாஷ். நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். நேட்டிவ் திண்டுக்கல். ஸோ எனக்கு இப்போ வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. 2018 முடித்தேன் நான். ஸோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏதோ ஸ்டாக் வாங்க முடியும், விற்க முடியும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர். மற்றபடி இதாங்க ப்ரோ என்னோட செல்ஃப் இன்ட்ரோ. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேட் லைட்டாக பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்களா? புக்ஸ்லாம் ரீட் பண்ணீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் எதனால நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க? இல்லை, ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இல்லைங்க ப்ரோ. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கடைசியாக ஒரு 1.5 வருஷமாக தான் அந்த ட்ரேடிங்கில் இருக்கேன் நான். இப்போ நான் வந்து கற்றுக்கணும்னு நினச்சது வந்து எதுவுமே எனக்கு வந்து சரியா அந்த தேடுதல் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கல எனக்கு. நான் நிறையா தேடினேன். பட் இதான் ட்ரேடிங்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட கிளாஸ் படித்தேன் நான். அவங்க பேர் சொல்ல விரும்பல. பட் ஆனால் 11 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேனோ, யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேனோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க. பெருசாக அவங்க ஒன்றும் எதுவுமே சொல்லலை. ஸோ அதில் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ன்ற பக்கமே நான் போகலை. சரி, எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ் அதை மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் எதுவுமே கை கொடுக்கல எனக்கு. அதுக்கப்புறம் நான் சரி புக்கை வாங்கியாச்சும் படிப்போம்னு சொல்லிட்டு சும்மா இந்த ஒரு புக்கை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வாங்கி படித்தேன். மற்றபடி பெருசாக எனக்கு எந்த நாலேஜும் இல்லைங்க ப்ரோ. அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் எதுவும் இல்லை இந்த 1.5 வருஷத்தில். நிறைய லாஸ் தான் பண்ணியிருக்கேனே தவிர பெருசாக கெயின் பண்ணதில்லை ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதனால. ஓகே ஓகே. அப்புறம் உங்களது வந்து ஒரு நாள் எதர்ச்சியாக யூடியூப்பில் பார்த்தேன். உங்களோட ஒரே அந்த ஒரு வீடியோ தான். அந்த ஒரு வீடியோ வந்து என்னோட அந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஓகே, இவர் வந்து வித்தியாசமாக சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி வந்து அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் நிஃப்டி வந்து மேலே போகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 26,000 இருக்குது. 24லேருந்து 26,000க்கு வந்த நிஃப்டிக்கு வந்து 28,000க்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் டைலாக் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னும் மேலே தான் போகும் போலன்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணி வச்சிட்டேன். அதாவது ஹோல்டிங்ஸில் பொசிஷன் எடுத்து வச்சிட்டேன் நான் நிறையா ஸ்டாக்ஸ். பட் அவங்க பேச்சு கேட்டு நான் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். அதில் பார்த்தா நீங்கள் என்னென்னா வந்து இல்லை, இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் நான் வந்து நம்பலை அப்போது. என்னடா இவர் எல்லாருமே மேலே போகுன்றாங்க, இவர் மட்டும் வித்தியாசமாக கீழே போகும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா தான் சரி ஓகே, இவர் தான் வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, மற்ற எல்லாருமே சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசமாக அந்த ஒரு வீடியோவை பார்த்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நீங்கள் கிளாஸ் ஒன்றும் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் நல்ல ஓகே கரெக்டான டைமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸும் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, அப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா?
ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அண்ட் லைவ் மார்க்கெட்ல எப்படி நீங்க வந்து அத யூட்டிலைஸ் பண்றீங்க? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஏன்னா எல்லாமே முடிஞ்சுச்சு நம்ம கிளாஸ்ல. ப்ரோ கண்டிப்பாங்க ப்ரோ. பிரைஸ் ஆக்ஷன்ன்றது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் வச்சு இது பண்ணிட்டு இருப்பேன். கிரீன் கலர்னா பை, ரெட் கலர்னா செல்லு. இந்த அளவுக்கு தான் எனக்கு நாலேட்ஜ் இருந்துச்சு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தான் வந்து ஒரு முக்கியமான டூல் ட்ரேடிங்க்கு. அத வச்சு தான் மத்த எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த இத வந்து நீங்க தெளிவா எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டீங்க. பிரைஸ் ஆக்ஷன் அது ஒண்ண கத்துக்கிட்டாலே போதும். மத்த எதுவுமே நமக்கு தேவையில்ல. இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே தேவையில்ல. அந்த அந்த பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் அந்த இண்டிகேட்டர்ஸே மூவ் ஆகுன்றது நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் இண்டிகேட்டர்ஸ் வந்து 1, 2 இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் இந்த பிவட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஒரு சில இந்த இஎம்ஏ, எஸ்எம்ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுவுமே அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. பட் பிரைஸ் ஆக்ஷன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ரிசல்ட் தர்றது பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் ப்ரோ. அதெல்லாம் ஓகே, ரொம்பவே ஓகே. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. ட்ரேடும் பண்ணியிருக்கேன். அத வச்சு ட்ரேடும் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சொல்லப்போனா உங்க வீடியோஸ் YouTube வீடியோஸ பார்த்தே நான் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஓகே. 2500, 1100ன்னு சொல்ட்டு எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. சரி ஓகே நம்ம கரெக்ட்டான பாத்ல போய்க்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுருச்சு. உங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி தந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் ஓகே. இதுல இவ்ளோ மேட்டர் இருக்குதா? இத நம்ப இவ்ளோ நாள் வந்து இத தெரிஞ்சுக்காம விட்டோமேன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுக்காம விட்டோம்னா யாருமே சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல எங்களுக்கு இதெல்லாம். அதாவது தேடுதல் இருக்கவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல இந்த டைம்ல. ம், ஸோ அந்த ம், ம். டைம்ல நீங்க வந்தீங்க. நல்லா தெய்வம் மாரி வந்து உங்க சீரியஸா உங்ககிட்ட கத்துக்கிட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆவாங்க ப்ரோ கண்டிப்பா. உங்க சேனலுக்கு ஏத்த மாரி தான் பேருக்கு ஏத்த மாரி தான் வரப்போறாங்க எல்லாருமே. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்னது பெரிய வார்த்தை. பட் ஒண்ணும் இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன் அவ்வளோதான். நான் கத்துக்கிட்ட விஷயங்கள. பின்ன என்ன கண்டிப்பா சொல்றது? அதுக்கும் ஸ்டாக் மனசு வேணும் மார்க்கெட்ல ப்ரோ. வந்து நம்ம லைஃப் டைம் லேர்னர்ஸ் தான். ஓகே. ஸோ நம்ம கண்டிப்பா லைஃப் லாங் வந்து அதுல லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம். புது புது விஷயங்கள். ஏன்னா கொரோனா வந்துச்சு. அதிலிருந்து ஒரு புது லேர்னிங் நமக்கு கிடைச்சு. எகைன் அதுக்கப்புறம் அது மாரி நெறையா நடக்க போகுது. கரெக்ட்டா? அதாவது ஆமா, கொரோனா ஆமா. மாரி சொல்லல. நான் சொல்றது அ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைஸ் மூவ்மெண்ட் சொல்றேன். ஆமா, இப்ப ஆமா, புல் ஆமா. மார்க்கெட், மதரா புல் மார்க்கெட் எப்பயுமே இல்லாதது இப்ப தான் இருக்குது நம்ம மார்க்கெட்ல. ஸோ ஆமா. அதுக்கப்புறம் ஒரு பியர் மார்க்கெட் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி புது விஷயங்கள ஸ்டாக் மார்க்கெட் நம்ம டீச் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து லைஃப் டைம்ல லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணல. கரெக்ட்டா? ஸோ அதுல நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? கரெக்ட்டுங்க ப்ரோ. நெறைய பண்ணோம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, சார்ட் பேட்டர்னு ஆ எல்லாமே எனக்கு வந்து புதுசா தான் இருந்தது. அது பார்த்தோம். ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட் வந்து சொல்லிக் குடுத்தீங்க. அதெல்லாம் நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல கேள்வியே பட்டதில்ல நான்லாம். ஃபெயில்ட் ஆக்ஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அது கேப் அப் ட்ரேடிங்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அ பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது இருந்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத மட்டும் தான் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறீங்க. இத மட்டும் நீங்க கத்துக்கங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாரிச்சு குடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு எது வந்து அ ஆ ரிசல்ட் 100% ரிசல்ட் தருமோ, அத தான் நீங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறீங்க. மத்தவங்க மாரி இந்த தேவையில்லாம இந்த இண்டிகேட்டரோ, எங்களுக்கு அதுவுமே ஒரு ஆச்சரியம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல வந்து இண்டிகேட்டர்ஸ் தான் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. 20 எஸ்எம்ஏ வைங்க. இந்த 20 வந்து 200 எஸ்எம்ஏ வைங்க. இந்த 200 கிராஸ் பண்ணுச்சுன்னா, பை பண்ணுங்க. அப்புறம் அதே அங்க ஒரு ரிவர்சல் சைன் காமிச்சுச்சுன்னா செல் பண்ணுங்க. இதத்தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நீங்க வந்து உங்க கிளாஸ்ல வந்து இண்டிகேட்டர்ஸ்ன்ற வார்த்தையே நீங்க எடுக்கல. ஜஸ்ட் அந்த பிரைஸ் ஆக்ஷன், ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட், கேப் அப் ட்ரேடிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இத வச்சு மட்டுமே நீங்க நல்லா சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாரி நீங்க வந்து எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. ஸோ எல்லாமே எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட்லாம் வந்து லட்டு மாரிங்க ப்ரோ எங்களுக்கெல்லாம். அதாவது தேடுதல் இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு லட்டு மாரி கான்செப்ட். அது கண்டிப்பா, ஒண்ணு கண்டிப்பா. ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா, அதுக்கு அடுத்து நமக்கு ப்ராஃபிட் தான். எத்தன வாட்டி நமக்கு ட்ரேடிங் சான்ஸ் தருதுன்னு சொல்ட்டு கத்துக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ கண்டிப்பா. அதெல்லாம் அத நீங்க லைவ் மார்க்கெட்லயே ட்ராக் பண்ணீங்கல்ல? ஸோ ஆஃப்டர் கண்டிப்பாங்க ப்ரோ. கிளாஸ் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 30த் டிசம்பர்ல ஆ அந்த மாரி ஃபெயில்ட் ஆக்ஷன் டிசம்பர் நடந்தது. 30ல வந்து நிஃப்டில ஆச்சு. அதுக்கப்புறம் இதுல கன்டினியூவா ட்ரேடிங் நேச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைச்சு. ஆமா. நேச்சுரல் கேஸுமே ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட் நடந்து, இப்ப திரும்பவும் வந்து எனக்கு நெறைய அதுல ட்ரேடிங் சான்ஸ் கிடைச்சது. ஓகே. இந்த கேப் ஸோ அப் ட்ரேடிங்க பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ அது கண்டிப்பா. அதுக்கப்புறம் மெயினா வால்யூம் பார்த்தோம்.
கரெக்ட்டா? ஆமாங்க ப்ரோ. ஸோ ஆமாமா. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க ட்ராக் பண்ணியிருக்கீங்களா? அத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பாங்க ப்ரோ. வால்யூம்லாம் சொல்லி ஆகணும்னா, வால்யூம் வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜஸ்ட் அது ஒரு இண்டிகேட்டர்ன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. அது யூஸ்ஃபுல் இல்ல. சார்ட்ல வந்து அது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அத நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன் அந்த இத. பட் ஆனா வால்யூம வச்சு மட்டுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். வால்யூம், பிரைஸ் ஆக்ஷன். அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு, வால்யூம். இத வச்சு மட்டும் இத வச்சு மட்டுமே தனியா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலான்றத வந்து உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் நானு. ஸோ வால்யூம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து சீரியஸா அது சொல்லி புரிய வைக்க முடியாத வார்த்தைகளால. அது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது ப்ரோ. வால்யூம் மட்டுமே பார்த்து ஈஸியா ட்ரேட் எடுத்துட்டு, அன்னைக்கு டே ப்ராஃபிட்ட அன்னைக்கு டே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த கண்டிப்பா, அளவுக்கு கண்டிப்பா. ஈஸியா இருக்குது. அப்புறம் கேப் அப் ட்ரேடிங் சொல்லவே வேண்டாம். கேப் அப், கேப் டவுன் ட்ரேடிங்லாம். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது? அ ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டுங்க ப்ரோ. அதாவது நீங்க அ மார்க்கெட்ட வந்து இப்படிதான் அணுகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கையில அப்படியே பிச்சு பிச்சு குடுத்துட்டீங்க. இத மட்டும் வச்சுக்கங்க, இத மட்டும் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா குடுத்துட்டீங்க. தினமும் நடக்குதுங்க ப்ரோ. நீங்க சொல்லிக் குடுத்தது வந்து டெய்லி எங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது. அது கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. ஸோ அத தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணேன். ஏன்னா, எகெயின் மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோ, அத தான் நம்ம கத்துக்கிட்டு, அத தான் ட்ராக் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா. தான் அத தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். கரெக்ட்டா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆப்ஷன் பை பண்றீங்க நீங்க. நிஃப்டில நீங்க ஆப்ஷன் பை கரெக்ட்டா? ஸோ அதுக்கு வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ப்ரோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா, சீரியஸா அத வந்து ஒரு ஸ்க்ரீன்ல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இந்த சைடு வந்து நம்ம வந்து சார்ட்ட போட்டு உட்காந்தோம்னா, ஒரு கிளியர் கட்டான ட்ரேட வந்து நம்ம ஈஸியா எடுத்துரலாம் ப்ரோ. கண்டிப்பா எக்ஸாம்பிள் அதே மாரி நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கனால, எப்போ நீங்க ஆப்ஷன் பை பண்ணணுங்கிறதையும் நீங்க கத்துக்கிறீங்கல்ல? ஸோ கண்டிப்பாங்க ப்ரோ. எப்போ வந்து பிரீமியம் வெடிக்குதுங்கிறதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெளிவா கிடைச்சிருச்சுல்ல? எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாம் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நான் தேடிக்கிட்டு இருந்த ஆன்ஸருக்கு கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்ஸர் வந்து உங்ககிட்ட கிடைச்சிருச்சு இந்த 1 மாசத்துல. ஆக்சுவலா நீங்க கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. 20 நாள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள ஜாயின் பண்ண சொன்னீங்க. பட் ஆனா ம். நீங்க எடுத்துக்கிட்ட டைமே 30 நாள். டிசம்பர் 5ல ஆரம்பிச்சு ஜனவரி 7 தான் முடிச்சிருக்கிறீங்க நீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா, நிதானமா எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க நீங்க. அதாவது ஒவ்வொன்னுத்துக்கும் மெனக்கெட்டு நீங்க வந்து அ ஒவ்வொரு சார்ட்டா எடுத்து இது இப்படிதான் நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறீங்க. பேக் டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம லைவ்லயும் காட்டுறீங்க. ஸோ அ பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும் எங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க லைவ்ல காமிச்சீங்க பார்த்தீங்களா? அதுல தான் ப்ரோ எங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. ம், ம், ம். மார்க்கெட்ட வந்து லைவ்ல வந்து நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதுவும் இல்லாம உங்ககிட்ட வந்து பொறுமை எப்படி பொறுமையா இருக்கணும்ன்றத வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம். அதெல்லாம் வந்து இப்ப வந்து அந்த இதே வந்து இல்ல. அ டோட்டலா வந்து இதாயிருச்சு. அ நமக்கு சான்ஸ் வருதா, அப்ப மட்டும் நம்ம எடுக்கலாம். அப்படின்ற மாரி ஆயிருச்சு. நீங்க சொல்லி தந்தத வச்சு மாசத்துல ஒரு 4 ட்ரேட், 5 ட்ரேட் நீங்க சொல்லி தந்த கான்செப்ட் படி எங்களுக்கு வந்துச்சுனாலே, ஆ சீரியஸா மாசம் 1.5லேருந்து 2 லேக் வரைக்கும் ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிரலாம். இல்ல கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து அதுக்கு தயாராகணும். ஸோ நம்ம சொல்லிக் குடுத்தது கண்டிப்பா நடக்கும். அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணிடலாம். அதுல மாற்றம் இல்ல. பட் நான் சொன்ன மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சைக்காலஜில நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம்ல. ஸோ அத ஃபாலோ பண்ணி தான் நீங்க கண்டிப்பா ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா, கரெக்ட்டா? கண்டிப்பாங்க ப்ரோ. ஆமா. ஸோ அந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் கேண்டில் சைஸ் டிபெண்ட்ஸ் அபான் 30 பாயிண்ட்ஸ் இருந்தாலும், 40 பாயிண்ட்ஸ் இருந்தாலும், அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த ஆமா, ஆமா. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சைக்காலஜில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்ப எப்படி உங்களோட அப்ரோச் இருக்கு? ரிஸ்க் அதான் மேனேஜ்மென்ட்ட ப்ரோ. எப்படி நீங்க பார்க்குறீங்க? நீங்க சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து எங்க இருக்கு, எங்க வைக்கணும்னு வந்து எனக்கு தெரியாது. அதாவது நமக்கு சான்ஸ் வந்து எந்த இடத்துல கிடைக்குது, அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல வச்சா தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கும். நம்ம கேபிட்டல் நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். பட் ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வச்சதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குதா, அந்த கேண்டில் சைஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஸ்டாப் லாஸும் எனக்கு எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்னு தெரியாது. ஸ்டாப் லாஸே சொல்லப்போனா வைக்க மாட்டேன் நானு. என்ட்ரி எடுப்பேன். லாஸ் வந்தா லாஸ் வந்தது தான். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் நானு. ஸோ, அப்போலாம் வந்து நான் நெறைய லாஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. என்ட்ரி வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல தான் எடுக்கணும். ஸோ, இந்த கேண்டில் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா போதும் நமக்கு. ஆ ஹிட் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 1:5, 1:10 தாங்க ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ, என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாரி சைக்காலஜிலாம் எடுத்தீங்க. நல்லா தெளிவா சூப்பரா புரிய வச்சீங்க எங்களுக்கு. ட்ரேடிங்ல வந்து எவ்வளோ பொறுமையா இருக்கணும், 1% ரூலு எல்லாமே வந்து ஒரு
சம்பாதிக்கவும் கத்துக் குடுத்தீங்க. உங்க கேப்பிட்டல் எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதையும் கத்துக் குடுத்தீங்க. எந்த அளவுக்கு வந்து பொறுமையா இருக்கணுன்றதையும் கத்துக் குடுத்தீங்க. ஏ டூ கண்டிப்பா. இசட் எப்ப ட்ரேட் பண்ணணும், எப்ப ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஆமா. கரெக்ட்டா நீங்க சொன்ன மாரி மாசத்துல 4 ட்ரேட் எடுத்தாலும் போதும். ஆ பொறுமையா கண்டிப்பா, இருக்கு. நம்ம வந்து ஈஸியா வந்து லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு போயிரலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே. நம்ம கோர்ஸ்ல வந்து நெறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணோம். கரெக்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, ஆமாங்க ப்ரோ. அதுல வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், வால்யூம், சார்ட் பேட்டர்ன், ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் இன்ட்ராடேல நீங்க எப்படி ஸ்டாக்க பிக் பண்றது, ஸ்டாக் ஃபில்டர் பண்றது. ஸோ, இந்த மாரி ஏகப்பட்ட இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ, கரெக்ட், இது கரெக்ட். எல்லாத்தையும் நீங்க வந்து கவர் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஆமா, ஸோ, ஆமா. இதுல உங்களோட தாட்ஸ் என்ன? இப்ப ஸ்டாக் ஃபில்டர் பண்றதுக்கே நம்ம நெறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அண்ட் ரியல் மார்க்கெட்ல கண்டிப்பா இதெல்லாம் சக்சஸா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட்ட நீங்க மறந்துருங்க. கேப் அப் ட்ரேடிங்கையும் மறந்துருங்க. கேண்டில் ஸ்டிக்ஸையும் வால்யூம் வச்சுமே நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பாங்க ப்ரோ. இப்போ ஒரு ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே, ஆ இப்ப அன்னைக்கு நான் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து நான் சும்மா கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா இது லைவ் மார்க்கெட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா. இல்ல. அதுல நீங்க ட்ரேடே பண்ணீங்க. ஸோ, பேசிக்கா நீங்க ஆமாமா. வந்து அதுல கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணீங்க. ஆமாமா. கேண்டில் ஸ்டிக் அண்ட் வால்யூம் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ப்ரோ. ஏன்னா, அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஷூட் அப் ஆச்சு. அந்த பஜாஜ் ஆட்டோ. நல்லா ம், ம். போயிட்டு, எனக்கு அந்த வால்யூமும், பிரைஸ் ஆக்ஷனும் மேல வந்து எனக்கு வந்து எனக்கு ரிசல்ட்ட சொல்லுச்சு. ஓகே. இதான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேனோ அதான் நடந்தது. ட்ரேடும் எடுத்தேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வால்யூம் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அந்த இது கேண்டில் ஸ்டிக்க பேஸ் பண்ணியே கூட நம்ம வந்து ஈஸியா வந்து ட்ரேட முடிச்சுட்டு போயிரலாம். அதே மாரி நீங்க ஸோ சொன்ன மாரி ஒரு ம். ஸ்டாக்க வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு பிக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த ஸ்டாக் நெறைய ஸ்டாக் இல்லாம நிஃப்டி 50ல இருக்கிறத மட்டும் நீங்க சொன்ன மாரி எடுத்து வச்சாலே போதும் ப்ரோ. அதிலேயே வந்து நமக்கு நெறைய சான்ஸஸ் கெடைச்சிருது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ, அதனால தான் நான் என்னன்னா, எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கிறது தான். ஈக்விட்டில நீங்க ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பா ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டில ட்ரேட் பண்ணாலும், இண்டெக்ஸஸ்ல ட்ரேட் நீங்க பண்ணாலும் சொன்ன பண்ணலாம். கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ப்ரோ. அது வந்து கண்டிப்பா, இண்டைசஸ், ஸ்டாக்ஸ்ன்னு கிடையாது. டோட்டலா வந்து எல்லாத்துக்கும் இதான் இதான் வந்து இப்படிதான் வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படின்றத கண்டிப்பா. வந்து நீங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டீங்க எங்களுக்கு. ஸோ, நான் நான் இவ்வளவு நாள் ஆல்ரெடி சொன்ன வந்து மாரி அக்டோபர் மந்த்ல நமக்கு ஃபெயில்ட் ஆக்ஷன் நடந்து மார்க்கெட் டிராஸ்டிக்கலா ஃபெல் ஆச்சு. ஸோ, அதே மாரி இப்ப 30த் டிசம்பர்ல HDFC பேங்க் ஆகட்டும், ICICI பேங்க் அண்ட் அகைன் நிஃப்டிலலாம் ஃபெயில்ட் ஆக்ஷன் நடந்து இப்ப அகைன் இப்போ வர கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்குல்ல. ஸோ, அதுலயுமே கண்டிப்பா, அந்த ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட்ல இருந்து எல்லாமே அகைன் அகைன் நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ப்ரோ. அன்னைக்கெல்லாம் நிஃப்டிலலாம் சூப்பர் சூப்பர் சான்ஸஸ்லாம் குடுத்ததுங்க ப்ரோ. ஃபெயில்ட் ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம். நெறைய சான்ஸஸ் கண்டிப்பா, குடுத்தது. கண்டிப்பா. சீரியஸா அது ஓ தெரிஞ்சவங்க வந்து நல்லாவே ட்ரேட் எடுத்து சூப்பரா சம்பாரிச்சிருப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ, ஒரு பிகினரா இருக்கிறவங்க நம்ம கோர்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஸோ, நீங்க வந்து கொஞ்சம் நாலெட்ஜபிள் பெர்சனா வந்தீங்க. கேண்டில்னா என்ன? ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ, ஒண்ணுமே தெரியாம வந்தவங்க கூட இதுல இருந்து லேர்ன் பண்ண முடியுமா? அவங்களுக்கு நீங்க என்ன சஜெஸ்ட் பண்ண விரும்புறீங்க? ப்ரோ சீரியஸா வந்து எதுவுமே தெரியாம வந்தா கூட அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருவாங்க ப்ரோ. நீங்க சொல்லிக் குடுக்குற விதம் அப்படி. ஒரு சிம்பிளா வந்து எத வந்து எங்களுக்கு சொன்னா புரியுமோ, நீங்க அத மட்டும் தான் எங்களுக்கு சொல்றீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்ல மாட்றீங்க. ஈஸியா வந்து எங்களுக்கு புரியிற விதத்துல நீங்க சொல்லிக் குடுக்கறதுனால, யாரா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க ப்ரோ. நானும் வந்து பெருசா ஒண்ணும் எனக்கு தெரியாது. பட் ஆனா, இப்ப ஃபெயில்ட் ஆக்ஷன் கான்செப்ட், கேப் அப் ட்ரேடிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வால்யூம் இது எல்லாமே எனக்கு புதுசு தான். வெறும் கேண்டில் ஸ்டிக் மட்டும் 1, 2 எனக்கு தெரியும். மத்தபடி எனக்கு வந்து இந்த புதுசு இது எல்லாமே நான் புதுசா கத்துக்கிட்டது தான். அதெல்லாம் வந்து எனக்கு டக்குனு எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு நீங்க சொல்லி தரும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ட்ரேடே எடுத்தேனே. கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. யாரா ஆமா இருந்தாலும், எடுத்தீங்க. புதுசா இருந்தாலும், நாலேட்ஜ் இருக்கிற பெர்சனா இருந்தாலும் ஈஸியா கத்துப்பாங்க உங்ககிட்ட. அது வந்து கண்டிப்பா. கண்டிப்பா நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். பிகாஸ் நீங்க YouTube நீங்க போட்ட வீடியோ வச்சு நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேங்க ப்ரோ. ஆமா. அதுதான் எனக்கே உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சது. ஸோ, அத மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே ஃபேன்டாஸ்டிக். நல்லாவே நீங்க பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஈஸியா தெளிவா சொல்லிட்டீங்க. அந்த YouTube வீடியோலயும் சரி, எங்களுக்கு கோர்ஸ்லயும் சரி, அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிக் குடுக்குறீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க நீங்க. அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு நாளைக்கு 1 ஹவர் கிளாஸ்னா, அத வந்து 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் சொல்லி தர்றீங்க நீங்க. ஸோ அதுதான் வேணும் எங்களுக்கு. எங்களுக்கும் அதான் வேணும். கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கெல்லாம்
இப்படி ஒரு மென்டார் இருந்தா தான் வந்து அவங்களும் ஈஸியா கத்துப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சிங்கா நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டேல நம்ம ஸ்டாக்க பிக் பண்றது, இன்ட்ராடேல நம்ம எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி ஸ்டாக்க ஃபில்டர் பண்றோம், அந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் இருந்துச்சு கரெக்ட்டா? ஸோ உங்களுக்குமே அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. நம்ம கோர்ஸ்ல இருந்த மற்ற பீப்பிளுக்குமே நெறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரோ அதுக்கு சில ஆமா. என்னங்க? அது வந்து என்னன்னா, அந்த அதான் டவுட் அதுக்கு நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ நான் சில மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அது ஆமா. எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அது கண்டிப்பா ரியல் மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகுமா? ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுதுங்க ப்ரோ. எனக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. நான்லாம் வந்து இந்த YouTubeல வந்து நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி கரெக்ட்டா பிக் பண்றாங்க இவங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அதே மாரி நீங்களே வந்து Telegram சேனல்ல வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுவீங்க. இத மாரி இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அ வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரப்போகுது. ஆ நல்ல ஒரு பிரைஸ் ஏறப்போகுது, இல்லனா இறங்கப்போகுது, ஷார்ட் சைட் போப்போகுது, இல்லனா லாங் சைட் போப்போகுதுன்னு கண்டிப்பா நீங்க சொல்வீங்க. அதே மாரி நடக்கும். அது வந்து எப்படி உங்க ஸ்டாக் செலக்ட் பண்றாங்கன்றதே எனக்கு வந்து ரொம்ப எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். அதாவது இத பத்தி தெரியாதவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த டவுட் இருக்கும். அத வந்து நீங்க இதுதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு, இத மாரி நெறைய கான்செப்ட் சொல்லி நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து புரிய வச்சுட்டீங்க. இத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், அன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இன்ட்ராடேலயே நம்ம ஸ்டாக் பிக் பண்றதுல இந்த ஓப்பன் ஹை, ஓப்பன் லோ அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு பார்த்திருந்தோம்ல. ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ அதுவும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க ப்ரோ. ஓப்பன் ஆயி ஓப்பன் லோன்றதெல்லாம் வந்து அ அதான் நீங்க எனக்கெல்லாம் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க சொல்லி தந்தது எல்லாமே. அந்த ஓப்பன் ஆயி ஓப்பன் லோலாம் வேற லெவல் கான்செப்ட் அதெல்லாம். அதுலயும் ஒரு கேப் டவுன் ஆயி ஒரு ஓப்பன் ஹை வச்சதுன்னா, அதெல்லாம் வந்து லட்டு மாரி சான்ஸ் தான் அது. கண்டிப்பா. சப்போஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அந்த நம்ம பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகி ஒரு ஓப்பன் ஹை அது மாரி வச்சதுன்னா, சீரியஸா அதெல்லாம் லட்டு சான்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த கொட்டாக்ன்றேன் பாருங்க. இண்டஸ்இண்ட் பேங்க். ம், ம், ம். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு வந்து அதே மாரி தான் நடந்தது அது. கண்டிப்பா. டெலிகிராம் சேனல்ல அக்டோபர் மாசத்துலலாம் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது அதெல்லாம். ஸோ ம், அப்ப வந்து ம், எனக்கு ம். அது தெரியாது அந்த கான்செப்ட். ஓகே எப்படி இவரு கரெக்ட்டா சொன்னாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா உங்ககிட்ட கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெளிவா புரிஞ்சது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாரி இந்த மார்க்கெட் சென்டிமென்ட்ட வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரேட வந்து ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்றது. இதெல்லாம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சுங்க ப்ரோ. ஓ! இப்படியும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. ஸோ அந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ல? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு மாரி ஓகே. ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சொல்லிக் குடுத்த ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்த தான் உண்டு பண்ணுச்சு. ஓகே, ஓகே. ஓகே. இப்ப அகைன் மணி வந்து நீங்க பே பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சா? ப்ரோ கண்டிப்பாங்க ப்ரோ. என்ன சொல்றீங்க? நீங்க வந்து அந்த ஸ்டார்ட்டிங்ல அந்த 2 கிளாஸ் எடுத்தீங்க பார்த்தீங்களா? டே டே 1 அண்ட் டே 2லயே வந்து நான் கட்டுன காசு முடிஞ்சிருச்சு. அந்த ரூ. 9,000 நான் வந்து கட்டுனேன். ரூ. 9,400 அந்த காசுக்கு வந்து அன்னைக்கு 2 நாள்லயே வந்து நீங்க முடிச்சுட்டீங்க அந்த காச. அதுக்கப்புறம் நாங்க கத்துக்கிட்டது எல்லாமே வந்து ரொம்ப யாருமே சொல்லிக் குடுக்காத ஒரு கான்செப்ட் அதெல்லாம். யாருக்கும் தெரியாத கான்செப்ட் சொல்லிக் குடுக்காத கான்செப்ட் அதெல்லாம். சீரியஸா நீங்க நான் உங்க இடத்துல இருந்திருந்தா வந்து இந்த இந்த மாரி ஒரு கிளாஸ்க்குலாம் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 டூ 2 லேக்ஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுவேங்க ப்ரோ. நீங்க என்ன தப்பா நெனச்சுக்கிட்டாலும் பரவால்ல. அப்புறம் கேட்கிறவங்க யார் தப்பா நெனச்சுட்டாலும் பரவால்ல. ஆனா அதான் உண்மை. அந்த அளவுக்கு ஒர்த்தான கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து ஒரு ரூ. 1,50,000 கட்டி ஒரு 1 மாசத்துல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும். பணம் சம்பாரிக்கிறது வந்து எவ்வளோ ஈஸியா கத்துக்க முடியுன்றது, உங்ககிட்ட பார்த்தேன் ப்ரோ. அதுக்கு வந்து 9,000ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த கோர்ஸ வந்து இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா ஆஃப் ஆ இது பண்ண மாட்டாங்க. குடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து அஃபோர்டபுளா இல்ல. ரொம்ப கம்மியா குடுக்குறீங்க. ஆ கண்டிப்பா நான் உங்க இடத்துல இருந்தேன்னா 1.5 டூ 2 லேக்ஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் எப்படியோ இப்ப நான் வந்து அந்த காச குடுத்து நான் மார்க்கெட்ல வந்து அந்த காச நான் இழந்தத உங்ககிட்ட குடுத்து கத்துக்கிட்டா, அத விட நான் 100 மடங்கு, 200 மடங்கு ஜாஸ்தியா தான் சம்பாரிக்க போறேன். ஏன்னா, அந்த அது 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 எப்படி சம்பாரிக்கணுன்றது நீங்க ஈஸியா சொல்லிக் குடுத்துட்டீங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஓவர் வேல்யூடு தாங்க ப்ரோ. இந்த கோர்ஸ்லாம். இந்த இந்த காசுக்கு நீங்க சொல்லிக் குடுத்த கான்செப்ட் எல்லாமே அ அ ரூ. 9,000 இங்க இருந்துச்சுன்னா, அது 10 மடங்கு 20 மடங்கு, 30 மடங்கு மேல இருக்குது. நீங்க சொல்லிக் குடுத்த கான்செப்ட் எல்லாமே.
ஓகே, ஓகே. ஸோ ஸோ என்னோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கா? நீங்க கேட்கிறத நான் ரிப்ளை பண்றேனா? உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றேனா? எப்படி இருக்கு நம்மளோட அந்த ப்ரோ நான் ஆன்லைன் எனக்கு கிளாஸ் வந்து? ஆமா. அது எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா உங்ககிட்ட, நான் வந்து கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன வந்து கைடன்ஸ் பண்றதுக்கு, ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. நான் வந்து 2 நாள் தான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். கான்டாக்ட் பண்ணி இது மாரி இப்படி நடக்குது. இது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தேன். பட் ஆனா அடுத்த நாள் வந்து ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் நீங்களா ஃபோன் பண்ணீங்க எனக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி என்னடா இந்த காலத்துல இப்படியா இருக்காங்களா ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியத்த குடுத்தது. நீங்களா ஃபோன் பண்ணி என்னங்க ட்ரேட் எடுத்தீங்களா? வச்சீங்களா? இந்த இடத்துல நமக்கு சான்ஸ் தந்தது பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம், தினமும் வந்து காலையில வந்து ஆ என்ன எடுத்தீங்களா? இப்ப இப்படி வந்திருக்குது. நல்லா சப்போர்ட் பண்றீங்க. நல்லா ஒரு ஃபாலோ பண்றீங்க. ஆ இப்படி இப்படிலாம் நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றீங்க. அதுவும் நாங்க எங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு வந்து நீங்க வந்து எங்களையே மட்டுமே ட்ரேட் எடுக்க சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அத ட்ரேட் எடுக்க சொல்லிட்டு நீங்க அத ஃபாலோவும் பண்றீங்க. ஓகே நீங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பரவால்ல. அடுத்த டைம் பார்த்துக்கலாம்ன்னு அந்த ஒரு இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து எடுத்து குடுத்து சொல்றீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு கிளாஸ் முடிஞ்சுதா? ஓகே. அதோட நம்ம வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்க கான்டாக்ட் முடிஞ்சிருச்சு. அப்படின்னு நினைக்காம, நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா கைடன்ஸ் குடுக்குறீங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து சீரியஸா நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து அந்த நான் அந்த ரூ. 9,000 கட்டுனதுக்கு வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னடா நம்ம இவ்ளூண்டு காச கட்டிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு இவர்கிட்ட நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமே! அப்டின்ற மாரி எனக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரே! அப்டின்னு சொல்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சி தான் இருக்குது எனக்கு. ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்னோட தாட்ஸ் என்னன்னா, மணி செகண்டரி. நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓ கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் லூசிங் மனி. ஸோ என்னால உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா, அதுவே எனக்கு போதுமானது. கண்டிப்பா. ஏன்னா மணி செகண்டரி. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா, உங்கட்ட கண்டிப்பா இருந்து ப்ரோ. வர்ற அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து அத மட்டும் தான் சொல்லிட்டு ஒரு இருக்கீங்க. பாசிட்டிவ் வைப் தான் முக்கியம் எனக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு நான் நம்புறது அதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல கிளாஸ் எடுக்க முன்னாடிலருந்து பேசும்போதே, நீங்க வந்து கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேங்க. காசுலாம் எனக்கு மேட்டர் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து இவ்ளோ கம்மியான காசுக்கு வந்து நீங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு அப்பவே என்கிட்ட சொல்ட்டீங்க நீங்க. எனக்கு வந்து கத்துக்கணும். நான் நான் கத்துக்கிறத 4 பேர் கத்துக் குடுத்தா தான் எனக்கு என்னால இப்ப அவங்க வந்து பணம் சம்பாரிக்கிறாங்க அப்படின்னா, அது எனக்கு தான் பெருமைன்னு நீங்க நெறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு இந்த மனசு வராதுங்க ப்ரோ. சீரியஸா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் இப்ப இது வந்து ரியலா சொல்லுங்க. ஓகேயா? ஸோ இதுல எந்த ஒரு ஒளிவு முறையும் தேவையில்ல. ஸோ ஆஃப்டர் நம்ம கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. பக்காவா முடிஞ்சுச்சு. இப்போ உங்களால அனலைஸ் பண்ணி, என்னோட ஹெல்ப் இல்லாம உங்களால ட்ரேட் பண்ண முடியுதா? நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கா? ப்ரோ கண்டிப்பாங்க ப்ரோ. என்னால கண்டிப்பா அனலைஸ் பண்ண முடியுது. ஈஸியா எனக்கு கண்டுபிடிச்சிடுறேன் நானு. ஓகே. இங்க வந்து நம்ம என்ட்ரி எடுக்குறோம். இதுக்கு மேல நம்ம இங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஓகே. இந்த இந்த கான்செப்ட்ல நடந்துருச்சு. நமக்கு வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. நமக்கு வந்து இந்த இது வந்து பிரைஸ் மேல தான் போப்போது, கீழ தான் போப்போதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ நம்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா, கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ட்டு, அந்த அளவுக்கு எனக்கு அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுங்க ப்ரோ. கான்ஃபிடன்ஸ்லாம் அது நல்லாவே இருக்குது. ட்ரேடும் ஓ! எடுத்திருக்கிறேன் நானு. பட் ஆனா கேப்பிட்டல் இல்லாத ஒரு காரணத்தினால நான் வந்து பெருசா லாட் போடுறதில்ல. ஸோ கண்டிப்பா. அதனால எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் அதிக அளவிலேயே இருக்குது. ஏன்னா எனக்கு எந்த சார்ட்ட பார்த்தாலும் எனக்கு சான்ஸ் தெரியுதுங்க ப்ரோ எனக்கு. ஓகே. நம்ம இங்க என்ட்ரி ரீட் எடுக்கலாம். பண்ண முடியுது. உங்களால ஏபிள் டூ ரீட் எல்லாத்தையும். கண்டிப்பா. கரெக்ட்டா? ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. பாயிண்ட் அவுட்டும் பண்ண முடியுது. ஸோ அன்னைக்கு 2 டேஸ் பிஃபோர் கூட நேச்சுரல் கேஸ்ல கூட நீங்க ஒரு என்ட்ரி கேட்ச் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமா, ஆமா. நேச்சுரல் கேஸ்ல எனக்கு தினமும் பார்க்குறேன். தினமும் எனக்கு என்னால என்ட்ரி கேட்ச் பண்ண முடியுதுங்க ப்ரோ. ஓகே, ஓகே. கேப்பிட்டல் இருந்துச்சுன்னா, நான் வந்து தினமும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் நான் ரூ. 5000 சம்பாரிப்பேன் நானு. ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு, கேப்பிட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா, மினிமம் நான் ரூ. 5000 நான் ஈஸியா சம்பாரிப்பேன். நேச்சுரல் கேஸ்ல கண்டிப்பா, மட்டுமே. கண்டிப்பா. ஸோ ஸோ இது வந்து உங்களோட பில்லிங்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் சில டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் உங்கட்ட. ஸோ அதுக்கு வந்து நீங்க பில்லிங்கா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ரிவ்யூ வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ நான் ட்ராக் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அத ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ எகைன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், அண்ட் நம்ம வியூவர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றதுக்கு தயாரா? ப்ரோ கண்டிப்பா நான் தயாருங்க ப்ரோ. ஏன்னா அப்பதான் வந்து என்ன மாரி கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து இன்னும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க.
ஏன்னா அப்பதான் ஓகே. அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா நீங்க போடுங்க. நான் வந்து ஓகே. இப்ப நான் வந்து கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. இப்ப இத பார்த்து மேபி கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட தாட்ஸ் என்ன? அண்ட் அகைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ மேபி உங்கட்ட யாரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, மேபி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரோ கண்டிப்பாங்க ப்ரோ. நான் எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீங்க வந்து எதா இருந்தாலும் நீங்க வந்து போடுங்க. நான் வந்து என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பா என் சைட்ல இருந்து நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் நானு. கண்டிப்பா. ஏன்னா, நம்ம பண்றது வந்து ரொம்பவே உண்மையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் அத செய்றேன். ஸோ ஓகே. நியூ கமர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க? மேபி இத கத்துக்கணும்னு யாரும் ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு நான் வந்து ஒண்ணே ஒண்ணு தாங்க ப்ரோ சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்ட்டான டைம். உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஆள் வந்து சொல்லி தர்றதுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல மென்டார். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு. நம்பி வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து தெரியாத விஷயத்துக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. லாஸ்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்க லாஸ் பண்ணியிருந்தாலும், இதுக்கு மேல வரப்போற ட்ரேடிங் எல்லாமே நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டதுக்கப்புறம், கண்டிப்பா நீங்க வந்து ப்ராஃபிட் தான் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நான் வந்து 100 டூ 200% நான் வந்து கேரண்டி தரேன். ஏன்னா, நான் வந்து என் கண் கூட நான் பார்த்துட்டேன் நான் அத. பிகாஸ் நான் வந்து என்னால வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு நெறைய பயம் இருந்தது எனக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? ஓகே. அப்புறம் கேப்பிட்டல் இல்ல. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆயிருச்சுன்னா, அப்படியே உடைஞ்சு உட்காந்துருவேன் நானு. ஆனா, இப்ப வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் எனக்கு ஹிட் ஆனாலுமே, நான் வந்து அத ஈஸியா எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த ஒரு தைரியம் தான் வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அத வந்து இவரு வந்து ஈஸியா உங்களுக்கு குடுத்துருவாரு. அ அதே மாரி நம்பி வந்து ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆவீங்க. அத அது நான் சொல்லி உங்களுக்கு புரியாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, நீங்க வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ ஒரு 50,000 60,000 லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அ இது ஒண்ணும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணும் பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. நம்ம வந்து கட்டுனத விட அதிகமா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஸோ தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அ கண்டிப்பா நீங்க வந்து தெரியாத விஷயம் கண்டிப்பா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் சொல்லி தர போறது எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க தெரியாத விஷயத்த நெறைய தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு ப்ரோ ட்ரேடரா ஆயிருவீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ தேங்க் யூ பிரகாஷ். உங்களோட டைம் எவ்வளோ நேரம் செலவழிச்சு ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கரியர்ல நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. 1% ரூல் ஆகட்டும், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சைக்காலஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. நான் சொல்லிக் குடுத்த விஷயங்கள்லாம் செகண்டரி. அத வச்சு நீங்க கண்டிப்பா மணி மேக் பண்ணலாம். பட் இதுல ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நம்ம அதிகமா லாஸ் தான் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? கண்டிப்பா எனக்கு புரிஞ்சதுங்க ப்ரோ. அதாவது ஒரு ட்ரேடருக்கு முக்கியம் வந்து எமோஷன் தான். அந்த எமோஷனல் கண்ட்ரோல் மட்டும் இல்லைன்னா வந்து என்னதான் கான்செப்ட் கத்துக்கிட்டாலும், அது வந்து வேஸ்ட்டுன்றது வந்து நீங்க சொல்லி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீக்லருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கல்ல. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, டெய்லி பேசிஸ்ல ட்ராக் பண்ணி, ஆஃப்டர் ஒரு 50 டேஸோ இல்ல ஒரு 2 மந்த் கரெக்ட்டா பார்த்துட்டு, நம்ம எகைன் உங்களோட ரிவ்யூ எடுத்து போஸ்ட் பண்ணலாம். அது எகைன் நியூ கமர்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி கத்துக்கணும்னு நெனைக்கட்டும். அண்ட் எகைன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. பட் ப்ராப்பரா நம்ம கத்துக்கிட்டோம்னா, இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சில பீப்பிளுக்கு தான் தெரியும். ஸோ எகைன் உங்கள வந்து நான் ட்ராக் பண்ணி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ நான் போடும்போது, இதையுமே வந்துட்டு 4 பேருக்கு வந்து கண்டிப்பா மோட்டிவேஷனலா இருக்கும். கண்டிப்பாங்க ப்ரோ. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கோர்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும், கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நான் வந்து கண்டிப்பா நான் காட்டணும். காட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து யாருக்கா இருந்தாலும் ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா நானே வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போனேன். போயிட்டு கண்டிப்பா. வந்து எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. ஓகே எல்லாருமே இப்படிதான் சொல்லி தருவாங்க அப்படின்னு. ஆனா ஆ உங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அத வந்து நான் 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 சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா, ஆ கண்டிப்பா. ஒரு 3வது மனுஷன் சொல்றத நம்ம எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ, ஆ இத மாரிலாம் நான் வந்து நீங்க சொல்லிக் குடுத்தத வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, இப்படி தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த போன ஃபைனான்சியல் இயர்ல வந்து என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படி இருக்குது.
என்னோட இந்த வருஷம் வந்து என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தாராளமா எடுத்து உங்ககிட்ட கண்டிப்பா. குடுத்துர்றேன். நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுக்கு தான். கரெக்ட்டா? ஸோ இதுல ஆமாமா. ப்ரூஃப் நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு தான். இது வந்து அகைன் நம்ம ஏன்னா இப்ப நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல வரும்போது, நானும் உங்கள மாரி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நெறைய இருக்கும். பட் அதுக்கான ஆன்சர் கிடைக்காது. ஸோ இப்பயும் அகைன் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு இருக்கும். Instagram, YouTube வாட்டெவர் நெறைய பார்ப்பாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்காது. அகைன் இத வந்து கரெக்ட்டா நம்ம அப்ரோச் பண்ண முடியுமாங்கிறதும் தெரியாது. அகைன் உங்கள வந்து நான் இப்படி பெர்ஃபார்மன்ஸ போடும்போது, கண்டிப்பா அத மோட்டிவேட் பண்ணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க ப்ரோ. எனக்கும் அதான் வேணும். ஏன்னா என்ன மாரி தேடுதல் இருக்கவங்க நெறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா. ஸ்டாக் மார்க்கெட்னா யாராவது நமக்கு சொல்லி தந்துற மாட்டாங்களா? இத நம்ம கத்துக்க மாட்டோமா? ப்ராஃபிட் பண்ணிற மாட்டோமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை வரணும்னா, கண்டிப்பா நான் வந்து இத பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அதே ரொம்பவே மாரி நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ப்ரோ. ஏன்னா எதுவுமே தெரியாம சும்மா ஏதோ ஒண்ண பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்க திடீர்னு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாரி, நீங்க நீங்க வந்து ரொம்ப எனக்கு பெரிய வார்த்தையா சொல்றீங்க. உண்மதாங்க ப்ரோ. கண்டிப்பா இது சீரியஸா அ எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அ நீங்க வந்து நான் என் லைஃப்ல வந்து ஏர்ன் பண்றதுக்கு எது தேவையோ அத நீங்க எனக்கு குடுத்துட்டீங்க கையில. ஏன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன். அத முடிச்சு எனக்கு எந்த யூஸும் இல்ல. இப்ப நான் வந்து ஃபேமிலி பிசினஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா, இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா, நமக்கு வந்து எதுவுமே பயப்பட தேவையில்ல. கையில ஒரு 1,00,000 இருந்தா போதும். நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ஈஸியா நம்ம மந்த்லி வந்து ஒரு 50 ஒரு 30-50K ஈஸியா சம்பாரிச்சிரலாம். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா எனக்கு அந்த மார்க்கெட் அளவுக்கு உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கத்துக் குடுத்துட்டீங்க. அதுக்கு தான் நான் வந்து அதெல்லாம் உங்கள வந்து இதெல்லாம் சின்ன வார்த்தைங்க ப்ரோ நான் சொல்றதெல்லாம். ஆ. நான் ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப என்னடா இது நமக்கு எதுவுமே தெரியாம போயிருமே! இதுல நம்ம தேவையில்ல ஏன்னா இதுக்காக நான் பிசினஸ் டைமிங்லாம் மாத்தி வச்சேன் நான் ஷேர் மார்க்கெட்காக. கண்டிப்பா, நான் கண்டிப்பா. நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதே அதுதான். நீங்க கத்துக்கணும்னு இருக்கிற உங்க ஆர்வத்துக்கு உண்டான தேடல் வந்து இதுல ஃபுல்ஃபில் ஆயிருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். எகைன் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிருச்சு. ஸோ ரொம்பவே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம சொன்ன தேங்க்ஸ், விஷயங்கள தேங்க்ஸ். கண்டிப்பா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டிய வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகே. கண்டிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா. ஓகே பிரகாஷ். தேங்க் யூ. ஓகேங்க ப்ரோ. பாய். தேங்க்ஸ். ம். பாய், பாய்.